நம்ம வாழ்ந்து காட்டுவோம். இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி நம்ம படிக்கும் போது தான் நம்மளுக்கு ஒரு கேள்வி எழுவோம். எப்படி கர்த்தருடைய கரத்துலேருந்து இவ்வளோ மகத்தான அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்த பிற்பாடும் இந்த ஜனங்க அவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க அப்படின்னு. அட் ப்ரெசன்ட் நம்ம வாழ்க்கையை அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது கர்த்தர் நம்மளை எவ்வளோ ஆச்சரியமாக நடத்தியிருக்கிறாரு, எவ்வளோ நன்மைகளை கொடுத்துருக்கிறாரு, எவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறாரு, ஒவ்வொரு நாளும் நம்மளை விடுவிச்சிருக்கிறார், ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு சுகத்தை தந்திருக்கிறார், தேவைப்படும் போதெல்லாம் தம்முடைய வார்த்தையினால் நம்மளை தேற்றி இருக்கிறார். நம்ம எந்த அளவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் இதை பற்றி நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். வேதத்தில் இருக்க வசனம் சொல்லுகிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அப்படின்னு. ஸோ இன்னைக்கு நம்ம நிற்கிறோன்னா அது அவருடைய கிருபை தான். என் பணம் தான் என்னை வாழ வச்சது, என் குடும்பம் தான் என்னை வாழ வச்சது, என் பிள்ளைங்க தான் என்னை வாழ வச்சாங்க, வேலை தான் என்னை வாழ வச்சது அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்காம நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மென்மேலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். சே ஐ எம் லிவிங் இட்.